இந்த மாதிரி எங்க அம்மாவோட தம்பி பாத்தீங்கன்னா அடிச்சிட்டு இருக்கான். என்னங்க ஈன்னு சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, ஒவ்வொரு கொசுவும் சைஸில் குண்டு குண்டாக இருந்தால் அப்புறம் ஈன்னு தான் சொல்லுவாங்க. 1000 கொசு மொக்கிதுங்க, உட்காரவே முடியல, கோலமே போட முடியல. நான் ஊரில் கோலம் போடுறதே இல்லை, ஒரு 2 வருஷம் இருக்கும் கோலம் போட்டு. இங்கே வந்து தான் ரொம்ப ஆசையாக இருந்தது கோலம் போடணுன்னு. இப்போ மணி என்ன தெரியுங்களா? மணி வந்து 2 மணி. அம்மா வந்து ரெகுலராக கோலம் போடுவாங்க. மார்கழி மாதம்னா கலர் கோலம் போடுவாங்க. நாங்கள் தான் போடுறதே இல்லை, வேலை செய்கிறதே கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு. கோலம் வந்து முன்னாடி நாளே செலக்ட் பண்ணி வச்சுருவாங்க, என்ன போடலாம் அப்படி சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து இந்த கேர்ள் தான் போடலாம் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி கொடுங்க, நான் அவுட்லைன் போட்டு தரேன். நம்ம சாக் பீஸு இல்லை இதில் பென்சிலில் வரைஞ்சிடலாம், கோலத்தில் வரைகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். சாக் பீஸ் இல்லைன்ட்டாங்க. அவங்கெல்லாம் ரஃப்பாகவே வரைஞ்சிருவாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் இல்லாதனால கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து வரைஞ்சேன். இருந்தாலும் பரவாயில்ல, டச் விட்டு போல். சின்ன வயசில் சொல்லி கொடுத்தது இன்னும் நம்மளுக்கு நல்லா ஞாபகம் பதிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். எத்தனை வருஷம் கழிச்சு நம்மளுக்கு எழுப்பி இந்த திறமையை காட்டுன்னு சொன்னால் கூட காட்டிடுவோம் போல். அந்தளவுக்கு வந்து சின்ன வயசுலேயே பதிஞ்சிருச்சு எப்படி கோலம் போடுறது, எப்படி அந்த ஸ்ட்ரோக்ஸ்லாம் இழுக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதனால தான் அம்மாங்க வந்து குழந்தைங்களை வந்து எந்த வேலை செஞ்சாலும் கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க வச்சுக்கிறாங்க. செய்கிறாங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் அவங்க பார்த்து அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஹெல்ப் ஆகும்னு சொல்லிட்டு. அதுதான் இப்போ ஹெல்ப் ஆகிருக்கு. சின்ன வயசுலலாம் மார்கழி மாதத்தில் அம்மா கோலம் போடுறப்ப பக்கத்துலேயே நின்றுக்குவேன், பார்ப்பேன், ஹெல்ப் பண்ணுவேன். இப்போ அதுதான் நம்மளுக்கு யூஸ் ஆகிருக்கு. அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ நம்ம படுக்க போயிடலாம். நியூ இயர் செலிப்ரேஷன் முடிக்கிறதுக்கே மணி 1:30-2 ஆயிடுச்சு. காவேரி பிரிட்ஜில் தான் போய் செலிப்ரேட் பண்ணோம். நல்லா இருந்துச்சு. அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வழக்கம் போல் ஊருக்கு வந்தோன்னே எல்லோரும் ஒன்றா தான் ஹாலில் படுக்கணும், அதுதான் ரூல்ஸ் எங்களுக்கு. அதனால் ஏசியை போட்டு எல்லோரும் ஒன்றா பெட்ஷீட்லாம் விரித்து என்னென்ன கையில் கிடைக்குதோ எல்லாத்தையும் விரித்து போட்டு படுத்துட்டோம். தூங்குறதுக்கே மணி 3-4 ஆயிடுச்சுங்க. காலையில் எந்திரிக்கவே முடியல. நியூ இயர் ஓஹோ அப்படின்னு போயிடுச்சு. கோலம் போடுறதுக்கு நிலாக்குட்டி தான் ரொம்பவே ஆர்வமாக இருந்துச்சு. ஆனால் மணி 2 மணி ஆனோடனே அவள் தூங்கிட்டா. நாங்களும் எழுப்பில் சரின்னு விட்டாச்சு. எல்லாம் முடிச்சுட்டு வரப்போ சவுண்டு கேட்டுட்டு எந்திரிச்சிட்டான். அந்த டைம்லேயே எந்திரிச்சு எங்களுக்கு விஷ் பண்ணா, ஹாப்பி நியூ இயர்னு எல்லாத்துக்கும் விஷ் பண்ணிட்டு தான் படுத்தா. அப்புறம் அவளே எல்லாம் ஒரு கொஞ்சிட்டு எல்லாம் படுத்து தூங்கியாச்சு. எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் எல்லாருக்கும் பிளஸ்டு வருஷமாக இருக்கணும். நீங்கள் நினச்சது எல்லாம் நடக்கணும். நிறைய புது விஷயங்கள் கற்றுக்கோங்க. இது முடியும், இது முடியாதுன்னுலாம் இல்லை, எல்லாமே நம்மளால முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹாப்பி நியூ இயர். டூடல்ஸ்.